சுழன்றும் மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைய நாள் அப்டேட்டை பார்ப்போம். இதில் உங்களுக்கு தெரிகிறது கரெக்ட். நான் கேமராவை மற்ற சைட் செல்ஃபி கேமராவில் வச்சுட்டு இருக்கிறேன். நான் மற்ற சைட்டில் மாற்றி உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகே இப்போதைக்கு இவ்வளவு தான் நம்மளோட தோட்டம். இந்த இதில் இது இன்றைக்கு கனகாலமாக காட்டையில் இன்றைக்கு தான் இதை காட்டுறேன். கரட் சரியா, கரட் செடி இதில் வச்சுருக்கேன். எப்படின்னு சொன்னால், இந்த பேக்ரவுண்டில் 10 கிலோ அரிசி வர பேக்ரவுண்டில் இந்த பேக்கில் உள்ளுக்கு மண்ணை போட்டு, நல்ல பசலை மண்ணை போட்டு உள்ளுக்கு வச்சுருக்கிறேன் 4 செடி. சரியா, இந்த இதில் இந்த 1 2 அங்கே 1 3 4 செடி. சரியா, அதே மாதிரி வெளியால் இதில் இந்த சைட்டில் 3, அதே மாதிரி மற்ற சைட்லேயும் 3, 10 செடி இருக்குது. 10 செடி இருக்குன்னு சொன்னால் இதில் 10 கிழங்கு வரணும். அதை எதிர்பார்த்து இதை வச்சுருக்கணும். ரைட், இதில் லேசாக கிழங்கு வச்சுருக்குது. இது இப்போ ஒரு 50 நாள் கணக்கில் உள்ளது. கரெக்டாக பொறுத்தவரையில் 100 நாள் இதுக்குரிய காலம். சரி, இது 50 நாள் கணக்கில் இருக்குது. ரைட், இதில் கிழங்கு இருக்குது. லேசாக சின்னனா கரெக்ட் கிழங்கு வச்சுருக்குது. அதை பார்ப்போமா? என்னோட கிண்டி பார்க்கவும் கூடாது, இருந்தாலும் நாம் பார்க்கத்தானே வேணும். அதனால் பார்ப்போம். இந்த இருக்குது, உங்களுக்கு தெரியும் வைக்கிறோம். இந்த இருக்குது கரெக்ட். சரியா, இந்த கரெக்ட் இருக்குது. லேசாக தண்ணியால் கழுவி பார்ப்போம். தண்ணியால் லேசாக கழுவி போட்டு பார்த்தோம்னா வழியாக தெரியும். இப்போ தெரியுமன், இப்போ வழியாக தெரியுமான்னு நினைக்கிறேன். கிளியராக சரியா, கரெக்ட் கிழங்கு வச்சுருக்கு. இதை முழுசாக கிண்டி பார்க்க இயலாது. கொஞ்ச நாள் போக முழுசாக கிண்டி பார்ப்போம். ஏதாவது ஒன்றை பிடுங்கி பார்ப்போம். இதில் நிற்கிற செடியில் ஒன்றை பிடுங்கி பார்ப்போம். பிறகு கடைசியாக 100 நாளைக்கு பிறகு எல்லாத்தையும் பிடுங்கி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இது பார்த்தாச்சு. அடுத்தது இதுதான் நான் கொண்டு வந்து வச்ச செடிகள். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் இதை காட்டுவேன் நான். உங்களுக்கு தெரியும் தானே. பார்த்தாக்கள் இது ஒரு 10-15 செகண்டுக்கு மேலே காட்ட மாட்டேன். பார்த்தாக்கள் ஓகே. இதுதான் நேற்று ஒட்டு வச்ச கத்தரி. கொஞ்சம் வாடல் தான் கொடுத்துருக்குது. என்ன செய்யுதுன்னு தெரியல, பார்ப்போம். சரியா, ஓகே. அடுத்தது இதுதான் நேற்று எடுத்துகிட்டு நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்ச கத்தரி தண்டுகள். இதை இன்றைக்கு அந்த ரூட்டுன்னு ஓமோன் கரைச்ச தண்ணியில் இதை தொட்டுட்டு இன்றைக்கி இதை நட்டு வைக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அதையும் பார்ப்போம். இதுதான் இந்த வேர் விடுறதை தூண்டுறதுக்குரிய அந்த கெமிக்கல் இருக்கிறது. சரியா, சன் ரூட்டுன்னு சொல்லி இதில் பேர். இது ஒக்சின் என்று சொல்லக்கூடிய ஒரு இதில் பேசிக் ஒக்சின் தான். ஒக்சின்ங்கிற ஹோமோன் இதில் இருக்கும். சரி, ஓகே. இதில் இந்த வெறுங்கையால் இது பாவிக்கக்கூடாது. அதனால் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே இந்த இலையில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டப்பாக்குள்ளே தண்ணியும் எடுத்து வச்சுருக்கிறேன். சரியா, இதுக்குள்ளே கொட்டி அப்படியே கொட்டி கலக்குவோம் கொஞ்சம். சரியா, வெறுங்கையில் பாவிக்காதங்க. இது கொஞ்சம் நச்சுத்தன்மையானது. இந்த போத்துலேயே எழுதி தான் இருக்குது, இது நச்சுத்தன்மையானது. சரியா, ஓகே. இதை நல்லா கலக்கிட்டு இப்போ ரைட், இந்த தக்காளி இது இதில் தாட்டுட்டு எடுக்கிறேன். இதுக்குள்ளே நடுறேன். சரியா, இப்போ பின்னேற டைம் தானே. அப்போ அதனால் நான் இப்போ தண்ணி விட மாட்டேன். லேட்டாக தான் தண்ணி விடுவேன். சரியா, மற்றது அதான் கரைக்கிறது தான் கரைச்சிட்டோம். எக்ஸோரான்றது வீட்டில். அப்போ எக்ஸோரா தடியும் எடுத்து அதையும் நட்டு பார்ப்போம் என்ன செய்யுதுண்டு. சரியா, ஓகே. எக்ஸோரா அப்போ இந்த ஹோமோனில் எக்ஸோரா வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இதில் கத்தரி செடி இருக்குது, சுண்டங்கத்தரி இருக்குது. இந்த பக்கம் கத்தரி, அதில் ஒரு தக்காளியும் இருக்குது. சரியா, இவங்க எல்லாம் வேர் விட்டு வரணும்.
ஒரு 10 நாளைக்கு பிறகு இதை பிடுங்கி பார்ப்போம், வேர் விட்டுருக்கா என்ன மாதிரிங்கிறது. அதுக்கு பிறகு பார்ப்போம். சரி, ஓகே. இத்தோட இன்றைய அப்டேட் முடிஞ்சுது. இந்த செடிகள் இருக்குது. ஓகே, இந்த கரெக்ட் பார்த்தோம். ஓகே, நன்றி, வணக்கம்.